ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமா இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் உண்டு, அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்டம் என்னென்ன, காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை எல்லாமே இன்னைக்கு எப்படி அமையும் அப்படின்ற பொதுவான ஸ்பெஷலான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான ராசி பலன்களை தான் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும். ஏன்னா நீங்கள் டைரெக்டாக உங்கள் ராசி பலன்களுக்கு போயிடலாம். மற்ற ராசி பலன்களை பார்த்துட்டு இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. எனவே முழுமையாக இந்த வீடியோவை பாருங்கள். மேலும் இதுவரைக்கும் நமது சேனலை ஆதரிக்காத புதியவர்களாக நீங்கள் இருக்கீங்கன்னா இப்போவே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டு நமது வீடியோக்கள் தினசரி உங்கள் மொபைல் தேடி வர்றதுக்கு ஏற்பாடு செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் டிசம்பர் மாதம் 29ஆம் தேதி 2023ஆம் வருடங்க வெள்ளிக்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் மார்கழி மாதம் 13ஆம் நாள். இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர். இன்னைக்கு நமது மீனராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் 5ஆம் இடத்துல இருக்கிறது ஆட்சி பலம் பெற்றுள்ளது. நல்ல யோகமான ஒரு அமைப்பாக கருதப்படுதுங்க. குருவும் செவ்வாயும் எதிரெதிரே பார்த்து கொண்டுள்ளார்கள். மேலும் 10ஆம் இடத்துல 9 குடையவன் இருக்கிறாருங்க. மேலும் குரு பார்வை பெறுகிறார். செவ்வாய் குரு பார்வை பெறுவது அதிகமான அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தரும். ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்பின் காரணமாக இன்னைக்கு நமது மீனராசி நண்பர்களுக்கு நல்ல இனிமையான தகவல் வந்து சேரக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களது நண்பர்கள் அல்லது குடும்ப உறுப்பினர்கள் சொந்த பந்தங்கள் மூலமாக ஒரு இனிமையான சர்ப்ரைஸான தகவல் உங்களுக்கு வந்து சேர்ந்து இன்றைய நாளை அழகாக மாற்ற நினைக்கின்றீர்களே, அந்த மாதிரியான சிறப்பான ஒரு சூழ்நிலை இருக்கிறதுங்க. உங்களது உடன் பிறந்தவர்கள் ஆதரவு பெருகக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். எனவே இன்றைய தினம் உங்கள் சகோதரிடம் இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் எல்லாம் நீங்கி நீங்கள் நல்ல ஒரு உறவை பராமரிக்க முடியும். அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். அதுக்குண்டான பேச்சுவார்த்தைகளும் செய்யலாங்க. இப்பொழுது வீடை வந்து மாற்றலாமா அப்படின்ற மாதிரியான வீடு மாற்ற சிந்தனைகளும் உங்களுக்கு உதயமாகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் மூலமாக புதிய அனுபவங்கள் கிடைக்குங்கிறதுனால நிறைய அனுபவங்களை நீங்கள் பெறுவதற்கு நிறைய முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். குடும்ப வாழ்க்கை அமைதியாக இருக்கும், மகிழ்ச்சியாக குடும்பத்தோடு சேர்ந்து இன்றைய தினம் நீங்கள் வந்து மிகச்சிறப்பான வகையில் குடும்ப வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்க முடியுங்க. உங்கள் தந்தை மூலமாக சில எதிர்பார்த்தபடி காரிய வெற்றிகள் உங்களுக்கு அனுகூலமாக அமையலாம். எனவே தந்தை வழி ஆதரவை நீங்கள் பெற்றுக்கொண்டு செயல்படுவது உங்களுக்கு அதிகமான வெற்றிகளை பெற்றுத் தருவதற்கான வாய்ப்புகளை உருவாகும். உங்கள் கூட இருக்கக்கூடிய அலுவலக பணியாளர்கள், உத்தியோகஸ்தர்கள், சக ஊழியர்கள் மூலமாக நல்ல ஒரு ஆதரவை பெற முடியுங்க. உங்கள் அலுவலக பணியில் சக ஊழியர்கள் எல்லாருமே உங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்து தர ரெடியாக தான் இருப்பாங்க. எனவே இன்று தினம் உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல ஆதரவு பெறுவங்க, மகிழ்ச்சியாக இருப்பீங்க நண்பர்களே. இன்று தினம் உங்களுடைய நிர்வாகத்துறை சார்ந்த விஷயங்களில் நீங்கள் சிறப்பாக செயல்படுறதுனால உங்கள் திறமைகளை பார்த்து மற்றவங்க ஆச்சரியப்படக்கூடிய வாய்ப்புகள் உருவாங்க. எனவே அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகம் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள். உங்களது திருமண மாணவர்களுக்கு வாழ்க்கை துணையின் மூலமாக உங்களுக்கு நல்ல ஆதாயம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால உங்கள் மனம் கறந்த வாழ்க்கை துணையோட நீங்கள் அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்க. நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்ள முடியும். நல்ல ஒரு அந்யோன்யம் உங்களுக்கு உங்களது வாழ்க்கை துணை கூட அதிகரிக்கக்கூடிய நல்ல மகிழ்ச்சியான ஒரு இல்லற வாழ்க்கை இருந்து அற்புதமான ஒரு நாளுங்க. குடும்ப வாழ்க்கையும் அழகாக மாறும், உங்களது இல்லற வாழ்க்கையும் அழகாக மாறும். இன்று தினம் வியாபாரம் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு லாபம் வந்து சுமாராக இருந்தாலும் உங்களுக்கு வழக்கமான லாபம் குறையாதுங்க. அதனால வியாபாரத்தில் மகிழ்ச்சியான நல்ல தருணங்கள் தான் ஏற்படுங்க. தெய்வ வழிபாடுகள் குறித்த ஈடுபாடு இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குங்க. சின்ன சின்ன குழப்பங்கள் அவ்வப்போது மனதில் தோன்றாலும் அதெல்லாம் மறைந்து விடுங்க. ஆனால் ஞாபக மருதி சம்பந்தமான பிரச்சனைகள் அவதிப்படுறவங்களுக்கு இன்னைக்கு அதிலிருந்து ரிலீவ் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஞாபக சக்தி அதிகரிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் நிறைந்த மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். ஸோ அற்புதமான ஒரு நாள் உங்கள் திறமையை முழுமையாக வெளிப்படுத்த முடியும். அதனால கெத்து காட்ட முடியுங்க. இந்த நண்பர்கள் சில பேர் உங்களது வேலைகளை தரத்தை பார்த்து உங்களை பாராட்டுவாங்க. அது உங்களுக்கு அதிகமான ஆனந்தத்தை தரும் நண்பர்களே. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு நிழல் தரக்கூடிய மரமாக இருப்பீங்க. அதன் மூலமாக நீங்கள் வந்து சிறப்பான நல்ல ஒரு கெத்தான சூழ்நிலை உருவாக்கி கொண்டிருப்பீங்க. அந்த மாதிரி நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழல் உங்களுக்கு இருக்குங்க. மற்றவங்களாம் வெயிலில் காயும் போது நீங்கள் நிழலில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் எல்லாத்துக்கும் நிழல் கொடுக்கக்கூடிய மரமாக இருப்பீங்க. ஸோ அற்புதமான ஒரு நாள். உங்கள் மூலமாக மற்றவங்க நிறைய பெனிஃபிட்டை பெறக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். இயல்பாகவே இருக்கக்கூடிய உங்களுடைய நகைச்சுவையான இயல்பு காரணமாக நீங்கள் எங்கே போனாலும் அந்த சூழ்நிலை பிரகாசமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் அன்பை வென்ற காதலருடனான காதல் உறவு இல்லை. சில முக்கியமான நல்ல விஷயங்களை எல்லாம் காதல் வாழ்க்கையில் நீங்கள் செய்வீங்க. அதன் மூலமாக இன்றைய தினம் காதல் வாழ்க்கையில் ஒரு நல்ல திருப்பங்கள் நிறைந்த நாளாக மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமையுங்க. காதல் வாழ்க்கையில் வேறு லெவல் சந்தோஷம் உங்களுக்கு காத்திருக்கிறது. நல்ல ரொமான்ஸ் உணர்வுகள் கண்டிப்பாக பெருகும். எனவே காதலுடன் அதிகமான நேரத்தை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம். நல்ல திருப்பங்கள் நிறைந்த நாள் இன்றைய தினம். இந்த இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெரும்பாலான பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆயிருங்க. மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் கூட அவ்வப்போது வந்து போனாலும் உங்களுக்கு நீங்கி விடக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க. வழக்கமாக பிஸியாக தான் இருப்பீங்க. ஆனால் இன்னைக்கு உங்களுக்கான ஓய்வு நேரம் கண்டிப்பாக கிடைக்கும். அந்த அளவுக்கு சிறப்பாக உங்கள் செயல்பாடுகள் சீக்கிரமாக முடிக்க முடியுங்க. எனவே குடும்ப உறுப்பினர்களுடன் உங்களது
ஓய்வு நேரத்தை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறது உங்களுக்கு அதிகமான ஆனந்தத்தை தரும். அதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு அதிகமாக இருக்குங்க. இந்த மகிழ்ச்சியான ஒரு நாள். இப்பொழுது பூமி லாபம் ஏற்பட்டுள்ளதுனால அசையா சொத்துக்கள் குறித்த முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளுங்கள். உங்களுக்கு எல்லாமே சாதகமாக மாறுங்க. புதிதாக வீடு வாங்கணும்னா அந்த கனவுகளை நிறைவேறக்கூடிய வகையில் உங்களுக்கு நல்ல உதவிகள், ஆதரவு கிடைக்கும். நல்ல சூழல் உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி இருக்குங்க. வீடு வாங்க முடியும் உங்களால். அல்லது அசையா சொத்துக்களான இதை வேறு ஏதாவது காலி நிலம் வாங்கணும் அல்லது தோட்டம் வாங்கணும் அப்படின்னா கூட இப்போது நீங்கள் வாங்கலாம். அதுக்கான நல்ல தருணங்களும் உங்களுக்கு இருக்கு நண்பர்களே. மகிழ்ச்சியான ஒரு நாள். உடன் பிறந்தவர்கள் ஆதரவு தருவாங்க. திருமண வாழ்க்கையில் இல்லற வாழ்க்கை எவ்வளோ இனிமையானதுங்கிறது நீங்கள் உணரக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக இன்றைக்கி அமைய காத்திருக்குங்க. அதனால் இந்த தினம் உங்கள் வாழ்க்கை துணை கூட அதிகமான நேரத்தை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம். மகிழ்ச்சியான ஒரு நாள். இல்லற வாழ்க்கை தித்திப்பாக மாறும். நல்ல ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய யோகம் இன்றைக்கி உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. ஸோ அற்புதமான ஒரு நல்ல சூழல் இருக்கிறதுனால பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஞாபக மறதி குறையதுனால மாணவர்களுக்கு யோகமான ஒரு நாளுங்க இன்றைய தினம். நீங்கள் படிக்கக்கூடிய பாடங்களை சிறப்பாக ஞாபகம் வைத்துக் கொள்ள முடியும். நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை நிறைந்த புதிய முயற்சிகள் மூலமாக நல்ல அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான வெற்றிகரமான ஒரு நாள் இன்றைய தினம். இன்றைய தினம் அசையா சொத்துக்கள் சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு நாள். குடும்ப அமைதி பெருகக்கூடிய ஒரு நாளுங்க. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது, இந்த தினம் நீங்கள் லைட் க்ரீன் கலரை பயன்படுத்தலாங்க. லைட் க்ரீன் கலர் இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறது. மேலும் நம்பர் 6 6ஆம் நம்பர் இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம் எண்ணாக அமைதுங்க. அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது மீனராசி என்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் பூரட்டாதி நட்சத்திரம் நம்பளாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு ஏற்ப நல்ல அனுபவங்கள் கிடைக்குங்க. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் கெயின் பண்ணக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். அதனால் நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணுங்கள். இன்றைய தினம் நல்ல ஒரு ஆதரவான ஆதாயமான சூழல் உங்கள் வாழ்க்கை துணை கூட ஏற்படும். ஸோ வாழ்க்கை துணை கூட நீங்கள் இன்றைய தினம் அதிகமான நல்ல உறவை பராமரிக்க முடியுங்க. அது நீங்கள் சிறப்பாக செய்வீங்க. நல்ல ஒரு நெருக்கம் அதிகரிக்கக்கூடிய வகையில் இல்லற வாழ்க்கை தித்திப்பாக மாறக்கூடிய ஒரு நாள். உத்திரட்டாதி நட்சத்திரம் நண்பர்களுக்கு உங்கள் குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு சில மதிப்பான சூழ்நிலை ஏற்படுங்க. கெத்து காட்ட முடியும். உங்கள் குழந்தைகள் உங்களை பெருமைப்பட வைப்பாங்க. மேலும் உங்கள் வாழ்க்கை துணையின் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு நெருக்கமான சூழல் ஏற்படுறதுனால இல்லற வாழ்க்கையில் உங்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான உணர்வு இன்றைக்கு ஏற்படுங்க. சண்டை சச்சரவுகள் இல்லாத ஒரு அமைதியான சூழல் உங்கள் வாழ்க்கை துணை கூட ஏற்படக்கூடிய ஒரு நாள். உங்கள் தந்தை மூலமாக சில காரியங்களில் எதிர்பார்த்தபடி நடக்கும். அது உங்களுக்கு நல்ல அனுகூலமாக அமையுங்க. தந்தை வழி உங்களுக்கு ஆதரவு பெருகும். ரேவதி நட்சத்திரம் நண்பர்களுக்கு வியாபாரத்தில் லாபம் உங்களுக்கு சுமாராக எப்பயும் போல வழக்கமாக இருந்தாலும் இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காதுங்க. இறை வழிபாடுகள் குறித்த விஷயங்கள் இன்னைக்கு அதிகமான ஈடுபாடு ஏற்படும். ஞாபக மருதி சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் இன்னைக்கு நீங்குங்க. சின்ன சின்ன குழப்பங்கள் தோன்றினாலும் அதை நினைத்து பயந்து கொள்ள தேவையில்லைங்க. அது எல்லாமே தானாக நீங்கிவிடும். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.